மானசா, அப்பா மேல கோவமா? சொல்லு மானசா. ஏய், கையில எப்படிமா அடிபட்டுச்சு? இப்பதான் உங்களுக்கு தெரியுதா? ஓ, சொல்லுமா, எப்படி ஆச்சு? பைக்ல இருந்து கீழே விழுந்தது. உனக்கு தான் ஸ்கூட்டி இன்னும் சரியா ஓட்ட தெரியாதே, நீ ஏன் ஓட்டுன? அப்பா உனக்கு கத்து தரேன்னு சொல்லியிருக்கல. ஓ, அதுக்கெல்லாம் உங்களுக்கு நேரம் இருக்காப்பா? இங்க பாரு மானசா, வித்யா மேல எனக்கு பாசம் இருக்கு, நான் இல்லைன்னு சொல்லல. அதுக்காக உன்னை நான் ஒதுக்கிட்டேன்னு அர்த்தமா? நீ என் அம்மாடா, உனக்கு அப்புறம் தான் மத்த எல்லாருமே. இப்படி எல்லாம் பேசி என்ன ஏமாத்த வேண்டாம். நிஜமாடா. அப்புறம் ஏன் எனக்கு இம்பார்ட்டன்ஸ் கொடுக்க மாட்டீங்க? ஏய் மானசா, இது உன் வீடு. இங்க உனக்கு அம்மா அப்பா அண்ணன் எல்லா உறவும் இருக்கு, தேவையான வசதியும் இருக்கு. ஆனா வித்யாக்கு அப்படி இல்லம்மா. சின்ன வயசுல இருந்து கஷ்டத்தை மட்டுமே பார்த்து வளர்ந்த பொண்ணு. அப்பா அம்மா ரெண்டு பேரோட பாசத்தையுமே அனுபவிக்காதவ. அவளுக்கு நாம தானே ஆறுதலா இருக்கணும். ஆறுதலா இருக்கிறது வேற, ஒரு அப்பாவா இருக்கிறது வேற. நான் என் அப்பாவை யாரு கூடயும் பங்கு போட நான் விரும்பல. என்னம்மா நீ புரிஞ்சுக்கவே மாட்டேங்கிற? நீங்க தான்ப்பா புரிஞ்சுக்கவே மாட்டீங்க. நீங்க பெட்ல இருக்கும்போது உங்களை நினைச்சு எத்தனை நாள் தூக்கமே இல்லாம அழுதுருக்கேன் தெரியுமா? உன் பாசம் எனக்கு தெரியாதா? இப்ப தெரிய மாட்டேங்குதேப்பா. ஏன்னா நீங்க முன்ன மாதிரி இல்ல, சுத்தமா மாறிட்டீங்க. அப்படிலாம் இல்லம்மா. அதான் உண்மைப்பா. நான் அப்படியே தான் இருக்கேங்கிறத ப்ரூவ் பண்றதுக்கு என்ன பண்ணணும்? ஒண்ணும் பண்ண வேண்டாம், நீங்க கிளம்புங்க. நீ என்ன கேட்டாலும் நான் செய்வேமா? நான் என்ன கேட்டாலும் செய்வீங்களா? என் மேல உங்களுக்கு இருக்கிற பாசம் உண்மைனா நீங்க வித்யாவுக்கு சொத்து கொடுக்க கூடாது. இதை தவிர வேற என்ன வேணாலும் கேளுமா. இது மட்டும் தான் என் விருப்பம். உங்களால முடியுமா முடியாதா? அது நம்ம கடமைமா. முடியுமா முடியாதா? முடியாதுமா. யாருக்குமே விருப்பம் இல்லாத விஷயத்த ஏன்பா செய்யணும்னு நினைக்கிறீங்க? ப்ளீஸ்பா, உங்க முடிவை மாத்திக்கங்க. யார் என்ன சொன்னாலும் நான் என் முடிவுல இருந்து பின்வாங்க மாட்டேன். நாங்க இன்னைக்கு இவ்வளவு பெரிய இடத்துக்கு வர்றதுக்கு காரணமே வித்யாவோட அப்பா அம்மா தான். நான் பதிலுக்கு வேற எதுவும் செய்ய வேண்டாமா? அதான் சொத்து கொடுக்குறேன். முடிஞ்சா ஈவினிங் வீட்டுக்கு வாங்க. ஓகே. ஏன்பா அப்படி எல்லார்கிட்டயும் ஃபோன் பண்ணி சொல்லிட்டு இருக்கீங்க? இன்னும் கொஞ்ச நேரத்துல உலகமே பார்க்க போகுது. போன்ல சொன்னா என்ன? ஹலோ, யா, ஆமாம்மா, ஈவினிங் தான். ஓகே, கண்டிப்பா வந்துருங்க. சொல்லுங்க சார். என்ன மேடம், உங்க ஹஸ்பண்ட் யாரோ ஒரு பொண்ணுக்கு சொத்து எழுதி வைக்க போறாரா?
மேடம் உங்களுக்கு எப்படி தெரியும்? என்னங்க நீங்க? இதான் இன்னைக்கு டாக் ஆஃப் தி டவுனா இருக்கு. ஈவினிங் பிரஸ் மீட்டாமே. அது நடக்காது சார். ஹலோ ஹலோ, யார் இது அந்த பொண்ணு? உன் ஹஸ்பண்ட் சொத்து எழுதி வைக்க போறாரா? நான் அப்புறமா பேசுறேன். என்னாச்சுமா? பிரஸ் மீட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே இந்த நியூஸ் லீக் ஆகி ஆளுக்கு ஃபோன் பண்ணி கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. எப்படியும் வாணி சொத்தை வாங்க போறதில்ல. அதுக்கு இடையில இத்தனை பேருக்கு பதில் சொல்ற மாதிரி இருக்கு. நீயும் போனை சைலண்ட்ல போட்டு வை விஜய். எல்லாரும் நியூஸ பார்த்து தெரிஞ்சுக்கிட்டோம். சரிம்மா. ஆன்ட்டி, அங்கிள் வாணிக்கு சொத்து கொடுக்கறத பத்தி உங்களுக்கு எந்த கவலையுமே இல்லையா? அவர் கொடுத்தாலும் வாணி அதை வாங்க மாட்டா. என்ன சொல்ற வேதா? நான் அவகிட்ட ஏற்கனவே பேசிட்டேன். அவ கண்டிப்பா வாங்க மாட்டா. அத்தை, அவ ஒரு சாதாரண நர்ஸ். அவ பேச்செல்லாம் நம்ம எப்படி நம்ப முடியும்? இவ்ளோ சொத்து கொடுக்கும்போது அவ வேணான்னு சொல்லுவாளா? இத வச்சு லைஃப்ல செட்டில் ஆயிடலான்னு அவ கால்குலேட் பண்ண மாட்டாளா? அவளை நம்புறது நமக்கு தான் ஆபத்து. வித்யா இத செய்வாளான்னு கேட்டா கண்டிப்பா செய்ய சான்ஸ் இருக்குன்னு தான் சொல்லுவேன். ஆனா வாணி அப்படிப்பட்ட பொண்ணு இல்ல. எனக்கு அவ மேல நம்பிக்கை இருக்கு. இப்பவும் இந்த வீட்ல வாணியால எந்த பிரச்சனையும் இல்ல. அவ வித்யாவா நடிக்கிறது தான் பிரச்சனை. வாணி உனக்கு துரோகம் பண்ண மாட்டா வேதா, எனக்கும் நம்பிக்கை இருக்கு. அம்மா இவ்வளவு நம்பிக்கை வச்சிருக்காங்க. ஆனா இப்ப வித்யா சொத்தை வாங்க வேண்டிய சிச்சுவேஷன்ல இருக்கா. அதுக்கு அம்மா என்ன ரியாக்ட் பண்ணுவாங்களோ, என்ன நடக்க போகுதுன்னே தெரியலையே. பார்வதி, நான் உன் மகளுக்கு கொடுக்க போற சொத்து நிச்சயமா உன் தியாகத்துக்கு ஈடாகாதுமா. ஆனா இதை செய்ய வேண்டியது என்னோட கடமை. இந்த சொத்தை வித்யா கிட்ட கொடுத்தாதான் என்னால நிம்மதியாவே இருக்க முடியும். அம்மா, ஒருவேளை உங்க பேச்ச மீறி அவ அந்த சொத்தை வாங்கிட்டா நீங்க என்னம்மா பண்ணுவீங்க? ஒரே ஒரு % கூட அதுக்கு சான்ஸ் இல்ல. அவளே வேணான்னு சொன்னாலும் மாமா கம்பல் பண்ணி கொடுப்பாருல்ல அத்தை. வாணியோட முடிவை மீறி அவரால ஒண்ணுமே பண்ண முடியாது. நீங்க சொன்னது நடந்தா இங்க எல்லாருக்குமே சந்தோஷம்தான். நடக்கலன்னா எங்களுக்கு அந்த வாணி மேல நம்பிக்கை இல்ல அத்தை. ஆமாமா, எனக்கும் நம்பிக்கை இல்ல. நீ என்ன சொல்ற விஜய்? அது தெரியலம்மா. தெரியலையா? இல்லம்மா, வாணி சொத்துக்கு ஆசைப்படுற பொண்ணு இல்ல. இருந்தாலும் சிச்சுவேஷன்
என்ன சிச்சுவேஷன் வந்தாலும் வாணி என்னோட நம்பிக்கையை காப்பாத்துவா. உங்களை மீறி அவ சொத்தை வாங்கிட்டான்னா வேதா யாருன்னு வாணி தெரிஞ்சுக்குவா. இவ்ளோ கான்ஃபிடென்ட்டா ஆன்ட்டி? உங்களோட இந்த நம்பிக்கை தான் அவளை இந்த வீட்டை விட்டே துரத்த போகுது. இனி வித்யாவுக்கு கஷ்டமே இருக்காதுமா. ஒரு தாய் மாமனா நான் அவளுக்கு செய்ய வேண்டிய எல்லா நல்லதையும் செய்வேன். நீயும் கூட இருந்து அவளை ஆசீர்வதிக்கணுமா? விஜய், எல்லாரும் வந்துட்டாங்களா? எல்லாரும் வெளியே வெயிட் பண்றாங்கப்பா. வாமா. அப்பா அது வந்துட்டு இருக்காரு. வணக்கம் சார். வாங்க. வணக்கம் சார். வணக்கம். ஹாய். நான் சொன்னது ஞாபகம் இருக்குல்ல? அவர் எவ்வளவு கம்பல் பண்ணாலும் கடைசி வரைக்கும் நீ சொத்து வேண்டான்னு தான் சொல்லணும். வணக்கம் சார். எல்லாருக்கும் வணக்கம். 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 அப்பா, லாஸ்டா ஒரு தடவை யோசிச்சுக்கோங்க. இனி இதுல யோசிக்க ஒண்ணும் இல்ல மனசா. இது நான் எப்பவோ எடுத்த முடிவு. அதுக்கான சந்தர்ப்பம் இப்பதான் வந்திருக்கு. உங்க எல்லார்கிட்டயும் ஒரு முக்கியமான விஷயத்தை ஷேர் பண்ணிக்க தான் நான் உங்களை வர சொன்னேன். இப்படி ஒரு நல்ல காரியத்தை பண்றதுக்காக தான் நான் கோமால இருந்தே பொழைச்சு வந்திருக்கேன்னு நினைக்கிறேன். சார், நீங்க எங்க எல்லாரும் வர சொல்லிருக்கீங்க. ஒருவேளை புதுசா ஸ்கூல் காலேஜ் ஏதாவது லான்ச் பண்ண போறீங்களா? அதுக்காக வர சொன்னீங்களா சார்? இல்ல சார், கோவில் ஏதாச்சும் காட்ட போறீங்களா? அதுக்கு நிகரான ஒரு புண்ணிய காரியத்தை பண்ண போறேன். நாங்க இன்னைக்கு தமிழ்நாட்டிலேயே நம்பர் 1 எஜுகேஷனல் இன்ஸ்டிடியூஷனா ரன் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சிஎம்ல இருந்து சாதாரண மக்கள் வரைக்கும் எல்லார்கிட்டயுமே வேதவள்ளி குடும்பத்துக்குன்னு ஒரு மரியாதை உருவாயிருக்கு. இதுக்கெல்லாம் காரணம் யாருன்னு உங்களுக்கு தெரியுமா? உங்க வைஃப் வேதா தானே சார்? எல்லாம் அவங்களோட உழைப்பு தானே சார்? வேதா தான் இதெல்லாம் உருவாக்குனாங்க. அதுல எந்த மாற்றமும் இல்ல. அதை நான் மறுக்கவும் விரும்பல. ஆனா அவளோட முன்னேற்றத்துக்கு உழைப்பு மட்டுமே காரணம் இல்ல. என் நண்பன் மாணிக்கம் குடும்பத்தோட தியாகமும் காரணம். இப்ப நான் உங்களுக்கு என் நண்பனோட மகளைத்தான் அறிமுகப்படுத்த போறேன். அவ பேர் வித்யா. வித்யா, வித்யா வாமா. என்ன வேதா, நீ உழைச்சி சம்பாதிச்ச சொத்துல பாதிய அவர் வாணிக்கு கொடுக்க போறாரு. நீ கொஞ்சம் கூட டென்ஷனே இல்லாம நிக்கிற. வாணி அவர் கொடுக்கிற சொத்தை வாங்கிக்க மாட்டா. அவன் மேல உனக்கு அவ்வளோ நம்பிக்கையா? பணம்னா செத்த பணம் கூட எந்திரிச்சு நிக்கிற காலம் இது. பல கோடி ரூபா மதிப்புள்ள சொத்தை அவ வேணான்னு சொல்லிடுவாளா?
சொல்லுவா. எனக்கு நம்பிக்கை இல்லை. இவதான் வித்யா. இவங்க அம்மா பேரு பார்வதி, அப்பா பேரு மாணிக்கம். சொந்த ஊரு மதுரை பக்கத்துல இருக்கிற அரசனூர். நானும் வேதாவும் சென்னைக்கு வரும்போது எங்க கிட்ட ₹1 பணம் கூட இல்ல. பெருசா சாதிக்கணுங்கிற கனவு மட்டும்தான் இருந்துச்சு. அந்த கனவை நனவாக்க வித்யாவோட அம்மா பார்வதி கொடுத்த பணமும் நகையும் தான் எங்களுக்கு கை கொடுத்துச்சு. அதை வச்சு வேதா சின்னதா ஒரு இன்ஸ்டிடியூட் ஆரம்பிச்சா. அதுதான் இன்னைக்கு இவ்ளோ பெரிய கல்வி சாம்ராஜ்யமா உருவாயிருக்கு. ஆனா பார்வதி இப்போ உயிரோட இல்ல. நாங்க முன்னேறி வந்துட்டாலும் எங்களுக்கு உதவின வித்யா குடும்பம் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிருக்கு. அதுக்கு நான் உங்க மூலமா என் நண்பன் குடும்பத்துக்கிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேன். விதை நெல் கொடுத்து உதவுனவனுக்கு விலையே வைக்க முடியாதுன்னு எங்க ஊர் பக்கம் ஒரு பழமொழி சொல்லுவாங்க. என் நண்பன் பண்ண உதவிக்கு பதிலா என்னால பெருசா எதையும் செஞ்சிட முடியாது. என்னோட ஆத்ம திருப்திக்கு என் பேர்ல இருக்கிற சொத்தை நான் வித்யா பேர்ல எழுதி வச்சிருக்கேன். அந்த டாக்குமெண்ட்டை உங்க முன்னால நான் வித்யா கிட்ட ஒப்படைக்க போறேன். இதுதான் அந்த டாக்குமெண்ட். வித்யா, இதை வாங்கிக்க. சந்திரமோகன் கொடுக்கிற சொத்தை நீ வாங்கிக்கணும். கடைசி வரைக்கும் நீ சொத்து வேண்டான்னு தான் சொல்லணும். வேற வழி இல்ல, நீ சொத்தை வாங்கிக்க. வாங்கிக்கமா, வாமா. என்னம்மா யோசிக்கிற? இது உனக்கு சேர வேண்டிய சொத்து, வாங்கிக்க. வாங்கிக்கமா, வாங்கிக்க, வாங்கிக்க. போர். ஒரு வேலைக்காரியை நம்புனா என்ன நடக்கும்னு புரிஞ்சுக்கிட்டியா வேதா? ஆரம்பத்துல இருந்தே அவளை நம்பாதேன்னு நான் சொல்லிக்கிட்டு தான் இருக்கேன். நீ தான் கேட்கல. இப்ப என்ன பண்ண போற? அம்மா, இருடி வரேன். எங்கம்மா இருக்க? வாமா. ஐயோ, என்ன? ஐயோ, என்னடி? ரெண்டு பேரும் டிவில வராங்க. வித்யா, அங்க பாரு. உங்களுக்கு நான் இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் சொல்றேன். ஒரு தகப்பன் ஸ்தானத்துல இருந்து சீக்கிரமே வித்யாக்கு ஒரு நல்ல மாப்பிள்ளைய பார்த்து நான் கல்யாணம் பண்ணி வைக்க போறேன். கல்யாண பொண்ணுக்கு மறுபடியும் கல்யாணமா? வித்யாவோட கல்யாணத்துக்கு உங்க எல்லாரையும் நான் இன்வைட் பண்ணுவேன். எல்லாரும் வந்து வாழ்த்திட்டு போகணும். கண்டிப்பா வரும். கண்டிப்பா சார். கண்டிப்பா வரும் சார். ரொம்ப நன்றி. நீங்க வந்தது எனக்கு ரொம்ப சந்தோஷம். தேங்க்யூ சார். இருபது வருஷமா நான் என் மனசுல சுமந்த பாரத்தை இறக்கி வச்ச மாதிரி இருக்குமா? மனசுக்கு அவ்வளவு சந்தோஷமா இருக்கு. ஒரு நிமிஷம். ஹலோ, சொல்லுங்க. யா,
ஐடியா சூப்பர்மா.